السلام عليكم ورحمة الله وبركاته. ஈமான் சம்பந்தமான ஹதீஸ்களை பற்றி நாம் பார்ப்போம். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون شعبا فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماتة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان رواه مسلم. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட பிரிவுகள் உள்ளன. அவற்றில் மிகச் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் என கூறுவதாகும். அவற்றில் மிக தாழ்ந்தது தொல்லை தரும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவதாகும். மேலும் வெட்கம் ஈமானின் ஒரு பிரிவாகும் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மனிதனை தவறான காரியங்களிலிருந்து தடுக்கக்கூடியதாகவும் நல்லோர்களை நற்செயல்களில் குறைவு செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாகவும் ஈமான் அமைந்துள்ளது. இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழியக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.